வெல்கம் டு டைலோ டெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து நாட் ரோப் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இது வந்து நம்ம ரோப் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னும் போது பிகினர்ஸ்க்கு வந்து இந்த ரோப் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தெரியல. ப்ளவுஸுக்கு வந்து டிசைன் பண்ணுறோம். அந்த டிசைனுக்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ணுறோம். அதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணி எடுத்துக்கிறது வந்து சில பேருக்கு தெரியாதவங்களுக்காக நான் சொல்லித்தரேன். இது வந்து இந்த ரோப் வந்து ரெடி பண்ணுறது நீங்கள் கற்றுக்கிட்டிங்களன்னா நம்மளுக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கலர் வாங்கி நம்ம சூஸ் பண்ணி லேஸுக்கு பதிலாக இதை வச்சு நம்ம டிசைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த கிளாஸ் வந்து இப்போ எடுக்கிறேன். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கிராஸ் பீஸ் ஆனும்போது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் கிளாத்து. அதில் வந்து சென்டராக வந்து நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு கிராஸ் பீஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கிராஸில் தான் நம்ம கட் பண்ணணும். ரோப் ரெடி பண்ணும்போது கிராஸில் கட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த வந்து ரோப் ரெடி ஆகும். இப்போ வந்து நான் எந்த அளவுக்கு வைக்கிறேன் அப்படின்னா 1 இன்ச் அளவுக்கு வந்து நான் கிளாத்தை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம ரோப் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். 1 இன்ச் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து ரெண்டாக நான் வந்து மடித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு நான் வந்து இதை வந்து கைடு அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது குறுக்கடிச்சிடலாம். இது ஈவனாக கிளாத் வந்து ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு கைடு அளவுக்கு வந்து நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரலாம். கைடு அளவுக்கு வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ சைடில் வந்து நம்ம கிளாத்து பாருங்கள். கிளாத்து வந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த சைடு கைடு அளவுக்கு நம்ம தைச்சிருக்கோமோ அதே அளவுக்கு தான் கிளாத்து வந்து வெளி சைடும் நம்மளுக்கு இருக்கணும். அதிகமாக இருந்ததுன்னா நம்ம இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். வெளி சைடு கிளாத் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது எப்படி நம்ம திருப்புறது அப்படின்னு பார்க்கலாம். இது திருப்புறதுக்கு வந்து நான் நீடில் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய சைஸ் நீடில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நீடில் வச்சு நம்ம திருப்பிக்கலாம். உள் சைடில் வந்து கிளாத் இருக்குது பாருங்கள். அந்த கிளாத்துக்கு சென்டராக வந்து நம்ம நீடில் போட்டு இந்த நம்ம நூல் வந்து கோத்துருக்கோம் பாருங்கள். அந்த நூல் சென்டராக வந்து நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு முடி போட்ட மாதிரி லாக் ஆகிடும். நீடியில் வந்து நம்ம துணிக்குள்ளே இப்படி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இந்த கிளாத்தை வந்து நம்ம வெளி சைடாக வந்து எடுத்து விட்டுக்கலாம். நான் வந்து இதில் மிஷினில் வந்து இந்த சைடில் வந்து லாக் பண்ணிட்டேன். சைடில் லாக் பண்ணிவிட்டு நான் இந்த ரோப்பு வந்து திருப்பி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த ரோப் வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதோட இன்னும் கொஞ்சம் பட்டையாக வேணும் அப்படின்னும் போது நம்ம 1 இன்ச் வந்து இதை நம்ம கட் பண்ணோம். கிளாத்தில் வந்து நம்ம 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு கைடெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் வச்சு இதோட கொஞ்சம் பட்டையாக வேணும்னு நினைக்கிறவங்க வந்து 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இல்லை 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டு கைடு அளவுக்கு வந்து இதை நான் தச்சிருக்கேன். கைடோட கொஞ்சம் 1/4 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு நீங்கள் தைச்சி இந்த மாதிரி திருப்பும் போது கொஞ்சம் பட்டையாக நம்மளுக்கு கிடைக்கும். ரோப் ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை. நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு வந்து நம்ம ரோப் ரெடி பண்ணிக்கிட்டோம். இதை நீங்கள் ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நாட் கட்டுறதுக்காக. அப்படி இல்லைன்னா டிசைனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டு நம்ம தச்சு திருப்பி எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பட்டையாக கிடைக்கும். இது வந்து நம்ம பிகினர்ஸ்க்காக வந்து இதை நம்ம இப்போ கற்றுக் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி தச்சு நீங்களும் ட்ரை பண்ணிங்களன்னா உங்களுக்கு ரோப் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் வந்துடும். இந்த மாதிரி தச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து தைக்க கற்றுக்குறவங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.